Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.1 பார்க்கலாம். 600இன் x சதவீதம் என்பது 450 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 600 அப்படியே எழுதிப்போம். இந்த இன்னுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பெருக்கல். x சதவீதம் அப்படின்னா x by 100. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 450. இதான் வந்து கொஸ்டின். இப்போ ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 6x பெருக்கணும் அப்படின்னா 6x equal to 450. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 450 இந்த ஆறுக்கும் எக்ஸுக்கும் இடையில எதுவும் இல்லைன்னா பெருக்கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் ஆறு கீழே வரும்போது வகுத்தல் ஆறா மாறும். இப்போ ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 3 2 6 2 2 4 2 2 4 பேலன்ஸ் 1 I 2 10. அடுத்து மூணாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணும்போது 1 3 3 7 3 21 பேலன்ஸ் 1 I 3 15. அப்ப எக்ஸ்கான வேல்யூ வந்து 75. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.2 பார்க்கலாம். ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஓர் எண் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓர் எண்ணின் மதிப்பில் இருந்து 25 குறைக்கிறாங்க அப்படின்னா மைனஸ் எவ்வளவு குறைக்கிறாங்க அப்படின்னா 25%. அப்ப 25/100 கூட இந்த எக்ஸ் வந்து போட்டுக்கணும். ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குதுன்னா 120. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 100ஓட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100x மைனஸ் 25x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 120. இப்போ 100ல இருந்து 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 120. இப்ப வகுத்துல இருக்கக்கூடிய 100 மேல போகும்போது பெருக்கலா மாறும். 75x ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100 டிவைடட் பை பெருக்கல இருக்கக்கூடிய 75 கீழே வரும்போது வகுத்தலுக்கு மாறும். இப்போ இது அஞ்சாவது போல கேன்சல் பண்ணலாம். 4 5 5 6 7. அப்ப I 5 25. இது 2 5 10 மீதி 2 4 5 5 4 5 20. அடுத்து 3 5 15 2 5 10 0. அடுத்து 1 3 3 7 3 21 8 3 24. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 8 20. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 8ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா 8 2 16 கூட வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 160. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.3 பார்க்கலாம். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கன்னா 80%. அப்ப 80/100. எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 576. இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டாயிரத்துல அடிக்கும் போது 4 2 8 I 2 10. இப்போ மேல 4x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 576 அப்படின்னு இருக்கும். இந்த வகுத்துல இருக்கக்கூடிய 5 மேல போகும்போது பெருக்கலா மாறும். 4x ஈக்குவல் டு 576 பெருக்கல் 5. இப்ப இந்த 576 4x ஈக்குவல் டு 576 பெருக்கல் 5. இந்த எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கலாம். 576 பெருக்கல் 5. இந்த பெருக்கல் 4 கீழே வரும்போது வகுத்தல் 4 மாறும். இப்ப கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 2 4 மீதி 1 8 2 16 மீதி 1 8 2 16. அடுத்து 4 2 4 2 4 2 8 4 2 8. இப்ப பேலன்ஸ் 144 பெருக்கல் 5. இப்ப ரெண்டுத்தையும் பெருக்கணும். 144ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4 5 20 பேலன்ஸ் 2 4 5 20 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 22. 4 5 5 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 720. இந்த சம் அவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.4 பார்க்கலாம்.
20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம வந்து 2 மெத்தட்ல போடலாம். ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ல நம்ம சம் வந்து போடலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா I ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ. ஸோ இதுல ஐக்கு 96 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம், எக்ஸுக்கு 20, ஏங்கிறது அசல் விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐக்கு நேரா 96 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸுக்கு வந்து 20 டிவைடட் பை 100. ஸோ ஏ வந்து அப்படியே வச்சுக்கலாம். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 4 2 I 2 10. இப்போ 96 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 பை 5 இன்ட்டு ஏ. இப்போ இதோட இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 96 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1 5 பிளஸ் 1 டிவைடட் பை 5 இன்ட்டு ஏ. 96 ஈக்குவல் டு 5 கூட 1 ஆட் பண்ணும்போது 6 பை 5 இன்ட்டு ஏ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ தான், இது இங்க வச்சுப்போம். 96 பெருக்கல் 6 பை 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 5 6 அப்படின்னு மாறும். ஸோ 3 பல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3 6 3 3 9 2 3 6. இது வந்து 1 2 1 2 பேலன்ஸ் 1 6 2 12. இப்போ 16ஐயும் 5ஐயும் வந்து பெருக்கணும். ஸோ 16ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா 6 5 30, 4 5 5 5 கூட 3 ஆட் பண்ணும்போது 80 அப்படின்னு வரும். 80 ஈக்குவல் டு ஏ, அதாவது ஏவோட வேல்யூ வந்து 80. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.6 பார்க்கலாம். ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலுத்தினார். பிறகு அதனை ரூபாய் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அடக்க விலை அப்படின்னு எடுத்துக்கணும். அடக்க விலை ஈக்குவல் டு 16,150. அடுத்து போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலுத்தினார். இதுவும் பாத்தீங்கன்னா அடக்க விலையில தான் வரும். இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 5 5 10, 3 கூட 1 கூட்டினா 4 5 6 1 7 1 17,500. இப்ப அடக்க விலை அப்படிங்கிறது என்னன்னா 17,500. அடுத்து அதனை அவர் ரூபாய் 19,250க்கு விற்றார். விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னா 19,250 எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல லாபமா அல்லது நட்டமா கண்டுபிடிச்சாதான் லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். இது லாபமா நட்டமான்னு கண்டுபிடிப்போம். இப்ப இதுல அடக்க விலை விற்பனை விலை 2 இருக்கு. ரெண்டுல எது பெருசா இருக்குன்னா விற்பனை விலை தானே பெருசா இருக்கு. இப்ப விற்பனை விலை பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாபம். லாபத்துக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை அப்படிங்கிறது 19,250 மைனஸ் அடக்க விலை 17,500. இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 19,250ஐயும் 17,500ஐயும் மைனஸ் பண்ணணும். ஸோ 0ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 0, 5ல இருந்து 0 போச்சுன்னா 0, 2ல இருந்து 5 வந்து கழிக்க முடியாது 19,000, இது வந்து 8,000. 12ல இருந்து 5 போச்சுன்னா மீதி 7, 8ல இருந்து 7 போச்சுன்னா 1. சாரி, இது வந்து 5ன்னு இருக்கும். அப்ப 1750. லாபம் எவ்வளவு அப்படின்னா 1750. இப்ப லாப சதவீதமா நட்ட சதவீதமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லாபம் அப்படின்னாலே ஃபார்முலா என்னதான் வரப்போகுது, லாப சதவீதம். லாபம் சதவீதம் ஈக்குவல் டு ஃபார்முலா இங்க லாபம் இருந்துச்சுன்னா மேல லாபம் தான் எழுதணும் இல்லையா. லாபம் டிவைடட் பை அடக்க விலை பெருக்கல் 100. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். லாபம் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 1750 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளவு இருக்கு 17,500 இன்ட்டு 100. இங்க வந்து சதவீதம் அப்படின்னு போடணும். இப்ப இந்த 0க்கு இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 175 175 இது வந்து 10 தடவை போகுமா. அடுத்து இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாமா. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா மேல 1ம் 10 தானே இருக்கு. இப்போ 1 × 10 10 சதவீதத்துல எழுதணும். 10%.
இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 8th standard mathsல example 4.7 வந்து பார்க்கலாம். ஒரு LED தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போல் 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விற்பனை விலை அடக்க விலை மாதிரி 5/4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விற்பனை விலை அடக்க விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல விற்பனை விலை எப்படி இருக்குன்னா அடக்க விலை மாதிரி 5/4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அடக்க விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விற்பனை விலை இது மாதிரி 5/4 மடங்கு அப்படின்னா 5/4x அப்படின்னு போடணும். இப்ப லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாபம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை பாத்தீங்கன்னா 5/4x மைனஸ் எக்ஸ். அடக்க விலை வந்து எக்ஸ் இல்லையா? கீழே எதுவுமே இல்லைன்னா 1 அப்படின்னு போட்டுக்கலாம். கீழே பகுதிகள் வந்து வேற வேற மாதிரி இருக்கா? இது வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணிக்கணும். 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4, 5ஐயும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5x மைனஸ் இந்த 4ஐயும் எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா 4x அப்படின்னு வரும். இப்போ 5xல இருந்து 4x மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1x, அதாவது x/4 அப்படின்னு இருக்கும். இதான் பாத்தீங்கன்னா இப்போ லாபம். இப்ப லாப சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். லாபம் சதவீதம் ஈக்குவல் டு இங்க லாபம் அப்படின்னா மேல வந்து லாபம் அப்படின்னு எழுதணும். லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100 சதவீதம். லாபம் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா x/4 வகுத்தல் அடக்க விலை எவ்வளவு இருக்கு எக்ஸ். கீழே எதுவுமே இல்லைன்னா 1 அப்படின்னு போட்டுக்கலாம். பெருக்கல் 100 சதவீதம் ஈக்குவல் டு x/4. அதாவது ஒரு பின்னம் வகுத்துல இன்னொரு பின்னம் இருந்துச்சுன்னா தலைகீழ ஆகும்போது 1/x அப்படின்னு எழுதலாம். பெருக்கல் 100. இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிருமா? இப்ப இந்த 4ஆல 100 அடிச்சோம் அப்படின்னா 1 நாள் 4, 25 நாள் 100. அப்ப ஆன்சர் வந்து 25%. லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 25%. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.